வணக்கம் மக்களே, தேனியிலிருந்து ஐயா எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளைக்கு 8ஆம் தேதி நாளைக்கு 10 மணிக்கு கரெக்டாக 10 மணிக்கு தேனி கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாடு இயற்கையாகவே இனப்பெருக்கம் காளைகள் இருக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. அது பட்டில் அது இருக்குது, அதை செயற்கை மூலமாக தான் பண்ணணும், ஊசி போட்டு தான் கருத்தறுப்பு அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டம் 2019 போட்டிருக்காங்க. அந்த சட்டம் போன மாதத்துலேருந்து அமலுக்கு கொண்டு வர்றாங்க. அதுவா மேயுது, அதுவா காலைக்கு விழுகுது, அதுவா கண்டு பிறக்குது. இயற்கை மூலமாகவே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதை செயற்கை மூலமாக தான் ஊசி போட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை எதிர்த்து தான் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில், நாளைக்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் போராட போகிறோம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த இயற்கையாகவே வந்ததை செயற்கை மூலியமாக தான் கொண்டு வரணும் அப்படின்னா, உலகத்திலே புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தடை. காலையை காலி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இங்கே ஊசியில் தான் போடணும். அது தனியார் கம்பெனிகள் வாங்கியிருக்காங்களா, அவங்க தான் ஊசி போடணும் போடக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்களா. இப்போ நம்ம நாட்டில் நம்ம நாட்டினத்தை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கோம். அதுவா மேயுது, அதுவா பண்ணுது, அதுவா என்ன பறக்கம் பண்ணுது, அதை நான் செயற்கை மூலமாக தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சட்டம் இப்போ அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் 2019 வந்திருக்கு. அது இத்தனை நாள் நமக்கு தெரியல. அந்த போன மாதத்துலேருந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. அதை எதிர்த்து தான் போராடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இதனால தான் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு தடை போட்டாங்களோ என்னன்னு தெரில. ஸோ நம்ம நாட்டினத்தை காப்பாற்றுவோம். இது ஊசி போட்டு தான் இந்த மாதிரி பண்ணணுன்னா, ஜல்லிக்கட்டு, ரேக்லா லேஸு, மஞ்சு விரட்டு, இந்த மாதிரி எந்த இதுவுமே கங்குருட்டாக ஒழிச்சிருவாங்க. ஸோ நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஸோ அதனால் தவறாமல் எல்லோரும் கலந்துக்கங்க. ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களா சரி, யாராக இருந்தாலும் எல்லோரும் நம்மளோட நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னா எல்லோரும் நாளைக்கு 8ஆம் தேதி 10 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸில் எல்லோரும் இருப்போம். எல்லோரும் வாங்க. அன்பான வேண்டுகோள். நம்ம இயற்கை மூலமாகவே போவோம், செயற்கை நமக்கு வேண்டாம். இயற்கையில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி சட்டமும் இல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஊசி போட்டு தான் அது. எதுக்கு இந்த சட்டமெல்லாம் போடுறாங்க, எதுக்கு இது பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு சத்தியமாக புரியல. ஸோ அம்மான வேண்டுகோள், எல்லோரும் தவறாமல் கலந்துக்கங்க. நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் 10 மணிக்கு. வணக்கம் மக்களே, தேனியிலிருந்து. நம்ம ஒருத்தர் கெடுக்க நினைக்கல. நம்மளோட பாரம்பரியத்தை, நம்மளோட நாட்டினத்தை காப்பாற்றுவோம். வணக்கம் மக்களே.